தற்போது 88 வயதாகும் பட்டிமன்ற பேச்சாளர் மற்றும் நடுவருமான ஆசிரியர் சாலமன் பாப்பையா சிவாஜி திரைப்படத்திற்கு பிறகு எந்த திரைப்படத்திலும் நடிக்கவே இல்லை. அதற்கு காரணம், சிவாஜி திரைப்படத்தில் தொண்டைமான் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். அந்த திரைப்படத்தில் இவருக்கு 2 மகள்கள் இருப்பார்கள், அங்கவை, சங்கவை. வெள்ளையான 2 பெண்களை அழைத்து வந்து கருப்பு கலர் சாயம் பூசி அவர்களை நடிக்க வைத்திருப்பார் இயக்குனர் சங்கர். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி மகாராஜாவின் மகள்களின் பெயர்தான் அங்கவை, சங்கவையாம். அவர்களை நகைச்சுவை என்ற பெயரில் பேரின் புனிதத்தை கெடுக்கும் விதமாகவும் வரலாற்றை இழிவுபடுத்தும் விதமாகவும் சங்கர் அந்த காட்சிகளை எடுத்து வைத்ததாகவும், மேலும் சாலமன் பாப்பையா போன்ற அறிவார்ந்த சங்க இலக்கியங்களை பேசுவோர் இந்த திரைப்படத்தில் நடிக்கலாமா என கண்டனங்களும் எழுந்தன. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மீது பற்று கொண்டிருந்த சாலமன் பாப்பையா சங்க இலக்கியங்கள், திருக்குறளை உலகுக்கு எடுத்துரைத்தவர். ஆனால் சங்கர் அவருக்கு சொன்ன கதை வேறு, எடுத்த கதை வேறு. இதனால் மனதளவில் பாதிக்கப்பட்ட பாப்பையா அதன் பின்னாட்களில் எந்த திரைப்படத்திலும் நடிக்கவே இல்லை.